சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாதிய படுகொலைகளை மாற்றாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி, இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கற்பழிப்பு வழக்குகளை நீங்கள் தட்டி கேட்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உத்தரப்படுத்த வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்களை நீங்கள் எந்த அளவிற்கு நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் சென்று கொண்டிருக்கிறீர்களோ, ஏழை எளிய பெண்களுக்கு அந்தந்த மாவட்டத்திலே வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த முடியும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டீர்களானால் இந்த குற்றங்களை உங்களால் தடுக்க முடியும். இந்த சாராயம் என்பது தனியார் கைவசம் இருந்தபோது ஊருக்கூறு சாராய கடைகளை நிறுத்தி வீடுகளிலே மிராஸ்தார்கள் சாராயம் காய்ச்சி விற்றுக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும், அரசுக்கான நிர்வாகமாக மாற வேண்டும் என்று சொல்லித்தான் அன்றைக்கு சாராய எதிர்ப்புக்காக போராடிய எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் காவல்துறையிடம் தகவல் கொடுக்கும் போது அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்வார் என்றால், நாங்கள் வரும்போது அவன் சாராயம் விற்றுக் கொண்டிருந்தால் நான் நடவடிக்கை எடுப்பேன், அப்படி இல்லை என்று சொன்னால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று நாங்கள் வாலிபராக இருந்த காலகட்டங்களிலே 90 காலகட்டங்களிலே நாங்கள் அமைப்புக்கு சென்று புதிய துடிப்போடு போராட்டங்களை நடத்துகின்ற போது இது போன்ற செய்திகளை கொண்டு போகும்போது உங்களுக்கு தேவையில்லாத வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டாம், அதை அரசு அதிகாரிகள் பார்த்துக் கொள்வார்கள், காவல்துறை வரும்போது விட்டுக் கொண்டிருந்தால் அவர்கள் மீது நாங்கள் கைது செய்வோம், அந்த பிரச்சனையிலே நீங்கள் தலையிட வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த சாராயம் என்பது அரசு துறையிடம் சென்ற போது அதை அரசாங்கமே விற்பனை செய்யும் போது சமூக ஆர்வலர்கள், ஜனநாயக பூர்வமான அரசியல் நோக்கத்துக்காக வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அரசியல் அமைப்புகள் வந்து கேள்வி கேட்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பணக்கார கும்பல்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசியல் பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 90 ஆண்டு காலம் ஆனாலும் சாதிய மாற்றத்திற்கான முடிவை எடுக்காமல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த ஒரு திராவிட பாரம்பரியத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஒரு இடது முன்னணி அரசு இந்த மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்று வந்தால்தான் ஒரு மாற்றம் என்பது தொடரும் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உடனடியாக ஆட்சி பொறுப்பு வந்தவுடனே மக்களுக்கான செயல் திட்டங்களில் இறங்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற பல்வேறு நிறுவனங்கள் இரவு 10 மணிக்கு பெண்களை வீட்டுக்கு வேலை முடித்து அனுப்புகிறார்கள். இருக்குதா இல்லையா? விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? துணிக்கடையில பணிபுரிகிற பெண்களை போய் பாருங்க. கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல பணிபுரிகிற சென்னை, பெங்களூரு, பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறது? அதே போல வட மாநிலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிகள் இன்றைக்கு நாட்டு கூட தஞ்சை மாவட்டத்துக்கு படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலே நாட்டு நடவதற்கு வடமாநில தொழிலாளர்கள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மோடிக்கு தெரியாதா? வடமாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கட்டட தொழிலாளர்கள், பாலம் கட்டக்கூடிய கான்கிரீட் தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்த பல்வேறு தொழிலாளிகள், அன்றாடம் தினக்கூலியாக இருக்கக்கூடிய தொழிலாளிகள், 100க்கும் மேலான தொழிலாளிகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு கணக்கிலே வருவதுதான் மக்கள் மத்தியிலே இறந்து போகக்கூடிய கணக்குகள் தான் இந்த அரசு மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. உங்களுக்கு தெரியாமல் நடுவாரியிலே நடக்கக்கூடிய விபத்துக்கள், பாலங்களில் இருந்து நடக்கக்கூடிய விபத்துக்கள் எதுவுமே இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியிலே வைப்பது கிடையாது. இப்ப இது போன்ற நோக்கங்களை நீங்கள் மக்கள் மத்தியிலே எடுத்துக்கொண்டு மக்களுக்கான அரசியலை நாங்கள் செய்கிறோம் என்று நீங்கள் கூறிக்கொண்டிருந்தால் இது போன்ற படுகொலைகளை நீங்கள் சாதிய படுகொலையை மட்டும் நீங்கள் பார்க்க கூடாது. தலித் படுகொலை கிடையாது. தலித்தால் இளைஞர்களையும் பல்வேறு வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு மாவட்டத்திற்கு மாவட்டம் சாதிய மாற்றம் இருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சாதி மாற்றம் இருக்கிறது. அதை தாண்டி போன ஜெயமுட்டு பகுதியிலே
என்பதிலே ஒரு சாதிய மாற்றம் இருக்கிறது. அந்த பகுதியிலே எந்தெந்த இளைஞர்களை நீங்கள் திட்டமிட்டு வழக்கு போடுகிறீர்களோ அது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் கூட நாச்சியார் கோயில் பகுதியிலே ஒரு 6 இளைஞர்களை செயினை பறித்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த வழக்கு என்பது காவல்துறை உடனடியாக கைது செய்தது. கைது செய்த கைதிகளை கூட நிரப்ப முடியாத மாவட்டமாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருந்து கைதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். கைதிகளை கூட நிரப்ப முடியாத நிலைமைதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கான வேலை திட்டத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். தொழிலாளர் நலவாரியத்திற்கான வேலை திட்டத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். கனிம வளங்களை பாதுகாக்கவும், கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன சிவகங்கை மாவட்டத்திலே ஒரு இளைஞர் இன்றைக்கு சுற்றிக் கொண்டிருக்கிறார். தாவேக்காரனுடைய அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு தெரியாத இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 90 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான தீர்வு காட்ட வேண்டும். விஜயிடம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். இந்த பிரச்சனைகளை எப்படி பேசி முடிப்பது, உடனடியாக வழக்கு பதிவு செய்வது, இதெல்லாம் ஒன்றும் தெரியாம கிடையாது. எல்லாமே முதலாளித்துவத்திற்கான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்ற சாதிய மோதல்களை இன்றைக்கு பல்வேறு திசைகளாக திருப்பிவிடக்கூடிய நிலைமைதான் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை தோழர்களே, நீங்கள் எந்த சாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, உங்களை திட்டமிட்டு சரிப்பதற்கு தொடர்ச்சியாக மோடி அரசும் சரி, அதற்கு கைகூலியாக இருக்கக்கூடிய விஜய் அரசும் சரி திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சாதிய வண்ணம் என்பது சனாதன கட்டமைப்புக்குள்ளே அமைக்கப்பட்டு சென்ற வாரம் நாங்கள் சனாதனத்திற்கு எதிராக நக்சல்வாதி இயக்கம் தொடங்கிய காலம் என்று சனாதன இயக்கத்திற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை திருச்சியிலே நடப்பதற்கு கூட ஒரு அனுமதி வழங்க முடியாத சனாதன கட்டமைப்பு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை விஜய் மிக தெளிவாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசுக்கு எதிராக சாதியற்ற அரசியலை நீங்கள் கையகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுபட்ட தொழிலாளர்களுக்கென்றும், ஒன்றுபட்ட பாட்டாளிகளுக்கென்றும், ஒன்றுபட்ட விவசாய தொழிலாளி மற்றும் ஒன்று கூட வேண்டும். இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை ஒரு 2000 ரூபாய் திருச்செந்தூரிலே லஞ்சம் வாங்கியதுதான் இன்றைக்கு இந்த அதிகாரி சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சருக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையிலே நடந்து கொண்டிருப்பதில்லை. 2000 ரூபாய் கோயில் போனதிலே லஞ்சம் வாங்கிவிட்டார் என்பதை அவரை கைது செய்தாலோ, அவரை பணிக்கு விட்டு திரும்ப அனுப்பினாலோ அந்த பிரச்சனை தீர்ந்து வருவது கிடையாது. அதற்கான திட்டமிடுதல் என்ன இருக்கிறது? வக்பு சொத்துக்கள் எங்கே இருக்கிறது? இந்து சமய அறநிலையத்துறையுடைய நிலங்கள் எங்கெங்க இருக்கிறது? ராஜாஜி சோழன் காலத்திலே நிறுவப்பட்ட, மன்னராட்சி காலத்திலே நிறுவப்பட்ட அந்த நிலப்பரப்பு தோட்டத்தை கைகூலியாக சனாதன சக்திகளுக்கு கொடுத்ததுதான் அந்த இந்து சமய அறநிலையத்துறையுடைய நிலங்கள் இன்றைக்கும் அறந்தாங்கி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. அதை நீங்கள் சீர் செய்வதற்கு அதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? அதைத்தான் நீங்கள் மாற்று என்று சொல்ல வேண்டும், மாற்று அரசியல் என்று சொல்ல வேண்டும். அந்த அரசியலை ஏறெடுக்காமல் நீங்கள் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களை கைது செய்யணும் என்ற நடவடிக்கையில் இறங்குவோம் என்று சொன்னால், சென்ற வாரம் நேற்று பத்திரிகை செய்திகளை பார்க்கின்ற போது நாங்கள் லஞ்ச ஒழிப்பு துறையாக மாறிவிட்டோம், லஞ்சத்தை உடனடியாக கைது செய்கிறோம், பத்திரப்பதிவு அனைத்தையும் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால் யாரை ஏமாற்றக்கூடிய வேலை? பத்திரப்பதிவுல நடப்பது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? கவர்மெண்ட் ரேட் என்ன இருக்கு, மார்க்கெட் ரேட் என்ன இருக்கு? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சதுரடி 10,000 ரூபாய் சொல்லுவாங்க. ஆனா கவர்மெண்டோட விலை என்னன்னு கேட்டீங்கன்னா 1000 ரூபாயா இருக்கும். நீ அந்த ஆட்சி மாற்றம் என்பது எப்படி நிறுவ முடியும்? ரியல் எஸ்டேட் பிசினஸை நீ எப்படி நிறுவ போகிறாய்? எந்த அடிப்படையில் செய்ய போகிறாய்? அதற்கான மாற்றத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கவர்மெண்ட் நீங்க 10,000 கொடுத்து வாங்கக்கூடிய 8,000 ரூபாய் சதுரடியில் வாங்குவோம். யார் வாங்குவோம்னா இங்க வச்சிருக்கக்கூடிய ஜவுளி கடைக்காரன், மருத்துவமனை, கல்வி நிறுவனம் இவெல்லாம் வாங்குவான். அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? 15 கோடி 20 கோடி கொடுத்து வாங்குவான். அது அரசாங்கத்துக்கு தெரியாதா? அந்த அதிகாரி அதை பத்திரப்பதிவு செய்யும் போது ஒரு பத்திரத்திற்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் வாங்குவோம். இதுதான் லஞ்சம். அதுவும் அவங்க மாட்டாங்க. எப்படி காவல்துறை பணியை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எடுத்த கடையில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அதே நிலைமைதான் பத்திரப்பதிவு நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரப்பதிவுகளை நீங்கள் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கே நிற்கக்கூடிய எந்த தொழிலாளியாக இருந்தாலும் சரி, என்னிடம் இந்த கேள்வி கேளுங்கள். பத்திரப்பதிவு நேர்மையாக நடக்கிறதா? அரசாங்கம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. 20 லட்சம் ரூபாய் சொத்து வாங்கணும்னா 2 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துக்கு கட்டணும். அதை நீ குறைக்க முடியுமா? உங்க தகுதி இருக்கா?
இருக்கா, திராணி இருக்கா, ஆட்சி மாற்றம் இருக்கா, முடியுமா உன்னால செஞ்சு காப்பி. அப்படி ஆட்சி அதிகாரத்திற்கான மாற்று அரசியல் என்று திட்டமிட முடியும். அதே போன்று இந்து சமய துறையில் இருக்கக்கூடிய குடிமக்களை, நம்முடைய தமிழ் மக்களை, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை தூக்கி எறியக்கூடிய நிலைமை என்பது இருக்கு என்று சொன்னால், அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்க முடியாது என்று சொன்னால், நீ எதற்காக ஆட்சிக்கு வந்தாய்? எந்த தைரியத்தோடு ஆட்சியாளர் கொண்டிருக்கிறாய்? அதுதான் மாற்றம். விவசாய தொழிலாளர்கள், விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று கூறினாயே, என்ன அடிப்படையில் செஞ்சிருக்க? எந்த மாற்றத்தில் கொண்டு வந்திருக்கிற? இதுதான் நீங்கள் உடனடியாக மாற்ற முடியவில்லை என்று சொன்னாலும் கூட அதற்கான மாற்றத்தை நீங்கள் செய்யாமல் இது போன்ற படுகொலைகளை நீங்கள் தடுக்க முடியாது. எந்த சாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, சனாதன கட்டமைப்புக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த அரசு நீங்கள் மக்கள் எழுச்சி இல்லாமல் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக